வாங்க வாங்க. ஓ இதான் தாடின்னு சொன்னார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உள்ள கொஞ்சம் பயமா இருக்கு சார், நடுக்கமா இருக்கு சார். நீங்க இல்ல முதல் முறையா நீங்க வருவதற்கான காரணத்தை முதல்ல சொல்லி நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நான் எங்கிறது வேணா நல்லதை எடுத்துக்குவேன். அதனால நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னு உங்க கதையே சொல்றேன் நான். எனக்கு ரொம்ப அதாவது நீங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது ஒண்ணு சொன்னீங்க, அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க உங்களுடைய நீங்கள் பெற்றதை கற்றதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ நல்ல ஆழமான கேள்வியா இருக்க, எப்படி அப்படின்னா அதுக்கு பதில் நீங்களே தான். வணக்கம் 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 சார். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் கற்றுக்க போறேங்கிற ஒரு ஆர்வமும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷம் சார். அந்த படத்தை நீங்க எப்படி சார் பண்ணீங்க? அந்த மேட்டர், அந்த படம் என்பது அந்த படத்தில் நான் செய்ததற்கு காரணம் என்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் அந்த திரைப்படம். அது எந்த படம்? அது என்ன படம் சொல்லலையே, சொல்லுங்க. எந்த படம்? நானும் எந்த படம் சொல்லலையே. அதுதான் நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன். என்னால பேச முடியும், உங்களுக்கு மேலையும் பேச முடியும். கிராக்கிங் தி பாடிங்கிறது வந்து ஐ ஹேவ் 36 fractures இப்போ உடம்புல. அதுவே என்னை கொஞ்சம் ஒரு மாதிரி அதுக்கேத்த மாதிரி நான் என்னுடைய காட்சி அமைப்புகளே மாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா 3 டிஸ்க் ஸ்லிப்பு, 36 ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்கு. ஸ்கல்ல கூட ஃப்ராக்சர் ஆயிருக்கு எனக்கு. இது கலைஞன் போது கார்கடியில போய் சைட்ல நிறைய மூக்கு உடைஞ்சிருக்கு, பல முறை மூக்கு உடைஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆச்சு. இனி யாரும் நம்ம மூக்க உடைக்க முடியாது. மீசையில நிறைய மண்ணு ஒட்டி இருக்கு. அதனால எனக்கு மண்ணை பார்த்து பயமே கிடையாது. அது நான் நடக்கிற இடம் கொஞ்சம் மூஞ்சியும் வச்சு பார்ப்பேங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா பல முறை தெருவுல விழுந்து இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க என்ன. அப்புறம் இந்த படத்துல நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்களா சார்? அந்த படம் தானே. அந்த படத்துல வந்து நான் கயிறு கட்டி மேல இருந்து குதிச்சு பின்னாடி வழியா கீழே விழுகணும். இதுதான் அந்த படத்துல அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டாரு. நாங்கள் அந்த படத்திலே அங்கிருந்து அதை நான் குதிக்கும் பொழுது அந்த இடத்துல காலில் அடிபட்டுருச்சு, கால் முறிஞ்சு போயிடுச்சு. இதனாலேயே நாங்கள் அந்த திரைப்படத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதாக. அதே மாதிரி சார் இந்த சவுண்டை கேட்டு இருப்பீர்கள். நான் சவுண்டு வந்து ஏதோ ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது ஸ்டக் ஆகவில்லை. நான் தான் மிமிக்ரி செய்தேன். நான் ரகுவரன் அவர்களை போன்று மிமிக்ரி செய்வேன். என்னால் மிமிக்ரி செய்வேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். திருப்பி ஸ்டக் உண்மையிலே ஆகிவிட்டது. இந்த முறை நான் மிமிக்ரி செய்யவில்லை. ஸ்டக். அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்களுண்டு, உந்த நாள் எந்த நாளோ. இதே கிட்டத்தட்ட இந்த வேகத்துல அடிச்சாருங்க. இத பாத்துக்கிட்டே இருந்து இதுல இருந்து வந்த காதல் தான் சினிமா காதலாக மாறியது. ஸ்ரீதேவி நான் பண்றதா. ஏன்னா அப்படி ஒரு பாடல் உருவார அந்த சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஒரு தத்தகாரன் சொல்லி அதோட கவிஞன் எடுத்து சொல்லுமா அந்த இது, அது ஒரு காதலாதான். அவங்களுக்குள்ள காதல் வந்துருச்சுங்கிறத இதை விட சுருக்கமா சொல்லவே முடியாது. அதுக்காக அப்படி வந்ததுதான். அதன் பாலச்சந்திர சார்ட்ட சொல்லி காட்டும்போது ஆமா நல்லா இருக்குல்ல, அப்படி ஒரு லவ் சீன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்படி வந்ததுதான் செப்பி இருக்குது. சார் இப்ப வந்து காதல விசில் அடிப்பேன். ஆமா சார், மூக்குலயே விசில் அடிப்பேன் பாத்தீங்களா? சார் சூப்பர் சார். ஆமா சார், நல்லா இருந்துச்சு சார், செமையா இருந்துச்சு. வாவ் சார், இது மட்டுமல்ல சூப்பரா இருக்கு. ஓகே சார். எப்படி சார் அபி உங்ககிட்ட பேசுறேன் சார். இப்போது 2 பெரிய ஜாம்பவான்கள் நம்மிடையே இருக்கிறார். என்னங்க நீங்க வந்துட்டீங்க? அதான் சார் நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க பேசலாம். போக கூடாது. சொல்லுங்க சார்.
அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. இல்ல அவர்தான் அவங்கள்ட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தார். அபூர்வ சகோதரர் படத்துல வந்து நீங்க அபூர்வ சகோதரர், நீங்க எல்லாருமே அபூர்வ சகோதரர்களையே கேட்கிறீர்கள். சரிங்க. நான் அந்த சகோதரர்களை தவிர வேறு சில சகோதரர்கள் என்னுடன் விளையாடும் பொழுது நான் செய்த சில விஷயங்களை நான் இந்த தருணத்திலே தெரிவிக்க காட்ட, அந்த திறமைகளை காட்ட ஆசைப்படுகிறேன். அதில் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்றால், நான் சிறு வயதிலே கண்ணை கசக்குவது போல இப்படி இருக்கும். ஆனால் நான் கண்ணை இப்படி செய்யாமலேயே என்னால் இதை செய்ய முடியும். மயக்கமாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறதா, அதை நான் சரி செய்ய முடியும். அதன் பிறகு ரெஸ்லிங் பார்க்கும் பொழுது அண்டர்டேக்கர் இப்படி, இதை வந்து நான் எதுவுமே யோசிக்கவில்லை, அவரை பார்த்தேன், இப்படி செய்தேன். இதற்கு நான் வந்து இதை நான் பிராக்டிஸ் கூட பண்ணலாங்கிறது தான் உண்மை. ரொம்ப சந்தோஷம். அவை உண்மை. அண்ட் நாக்காட மூக்கை என்னால் தொட முடியும். நீங்கள் இல்ல திரு அஜய் சாயுதபாதி அவர்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி நாக்கால் மூக்கை தொட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தொட்ட காலம் என்பது வேறு. இன்று நீங்கள் நாக்கால் மூக்கை தொட வேண்டிய காலம் என்பது இப்பொழுது வந்து கொண்டு அரவண செருப்பாலன்னு தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. அப்படி வேணா நான் விடுங்க என்ன, என்னுடைய கோபத்தை அவங்க பட்டுட்டதுனால என் கோபம் கொஞ்சம் தணிஞ்சிரும். இந்த குழந்தைகளுக்கு தரையை அடிச்சு காட்டுவாங்க இல்லையா, கீழே விழுந்துட்டதும் தரையை அடிச்சு அடின்னு அடிச்சாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த மாதிரி சிரிக்கிற பிள்ளையா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி கோபம் எனக்கும் உண்டு. அதுக்கு அந்த விமர்சனத்துல கிண்டல் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அது கரிசனத்தோட இருக்கும். அது பத்திரிகையாளர்களை கூட வைப்பாங்க. அத இவ்வளவு நல்ல நடிகர் இந்த மாதிரி படத்துல நடிக்க கூடாதுங்கிறதுல ஒரு சின்ன பாராட்டு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது இல்லாம நீ பெரிய ஆளா நானும் தான்டா பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக குத்துவாங்க. இல்ல எல்லாம் பேதபதி, உங்களுக்கு வந்து எந்த கோபம் எதுவும் இல்லையே, நான் ரொம்ப போர் அடிச்சுட்டானோ? ஐயோ சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மிகவும் சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் பேச விடலையோன்ற சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப கூட அது என்ன பேச வர்றீங்கன்றத நான் கேட்காம போயிட்டனோ, அதை வந்து நீங்க சொல்லவே முடியாம போயிருச்சோ அப்படிங்கிற கவலை, அதாவது என்னுள் இருக்கக்கூடிய மின்சோகம் என்னை கடந்து செல்லும் என்கிற வார்த்தைகளுக்கு இணங்க ஒரு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேச மனம் வாடி துன்பமுடன்று உங்கள் வாய்ஸும் நான் பேசுவேன். அந்த வாய்ஸும் நான் வாய்ஸை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மிமிக்ரி என்பது விக்ரம் திரைப்படத்திலே அந்த ஆரம்பத்தில் ஒரு ராக்கெட் போக பார்த்திருப்பீங்க எல்லாரும்.